வணக்கம். செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. இனி செங்கோட்டையன் அப்படி பண்ணிடுவாரு, இப்படி பண்ணிடுவாரு சொல்கிறாங்க. செங்கோட்டையன் எப்படி ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன்னா இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில் பார்த்தோன்னா அரசியலில் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தவர் தான் செங்கோட்டையன். அவர் பெரிய அரசியல் சாணக்கியரோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குனவரெல்லாம் கிடையாது. எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்தார், அப்புறம் ஜெயலலிதா அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தார் தவிர வேறு அவர் எந்த ஒரு இதுவும் ஏடிஎம்கேலையும் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் செங்கோட்டையன். இப்போது அரசியல் அனாதை ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காரே தவிர வேற பெரிய ஆளுமை கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ஆளுமையான தலைவராக இருந்திருந்தார்னா, இப்போ ஜெயலலிதா அம்மா இறந்த சமயத்தில் ஏடிஎம்கே சசிகலா ஏடிஎம்கே கைப்பற்ற சமயத்தில் அவங்க பயந்த ஒரே ஆள் செங்கோட்டையன் தான். ஏன்னா செங்கோட்டையன் மூத்த ஒரு அரசியல்வாதி, எம்ஜிஆர் கூட இருந்தவர். அதனால் ஏடிஎம்கே அவர் பின்னாடி போயிருமோ அவர் நினச்சிருந்தா அப்படி பண்ணியிருக்க முடியும். ஆனால் அப்படி சசிகலாவே பயந்த சமயத்தில் இவர் போய் நேராக சசிகலா காலில் உழுந்து போட்டு தனக்கு ஒரு பதவியை தக்க வச்சுட்டு உட்காந்துக்கிட்டாரே தவிர அந்த ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் ஏடிஎம்கே கைப்பற்றக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை கூட பயன்படுத்த தெரியல. இத்தனை வருஷம் அங்கே உட்காந்து அந்த அளவுக்கு தான் அவர் திறமை இருக்குது, அந்த அளவுக்கு தான் ஒரு ஆளுமை இருக்குது. தாவேக்காரங்க நினச்சிக்கிறாங்க நமக்கு ஏதோ சொல்லிக் கொடுப்பாருன்னு. அவர் ஒன்றும் சொல்லி தர போகிறதில்லை, ஏன்னா அவருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆகையால் அதனால் ஒரு 2 நாள் அரசியல் நியூஸ் தான் தவிர இதனால் பெரிய ஒரு அரசியல் மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது.